இன்றைக்கு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது, நாம் எத்தகைய விழிப்புணர்வுடனும் ஒரு பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதை டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் விளக்கமாக கூறினார். அடுத்ததாக, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஐடிஆர்எம் இயக்கம், இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் எப்படி செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது என்று நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பாலமுருகன் அவர்கள் சுருக்கமாக நம்மிடம் விளக்குவார். இந்த அருமையான மாலை பொழுதில் எங்களுடைய இயக்கத்தின் வேண்டுதலுக்கு இணங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த மிகப்பெரிய அரங்கை எங்களுக்கு அளித்து இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம், அதாவது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் எதற்காக இந்தியாவில் தொடங்கப்பட்டது? கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்பாக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் 3 எம்பி தொகுதியை தத்தெடுத்து அதில் எங்களுடைய பணியை தொடங்கினோம். அந்த பணியின் காரணமாக நாங்கள் பெருமையாக சொல்லவில்லை, ஒரு 2% வாக்குகளை நாங்கள் கட்டுப்படுத்தி அதை பாசிச கட்சிகளுக்கு செல்ல விடாமல் இளைஞர்களை செய்ய வைத்தோம் என்பதை பெருமையாக கூறிக்கொள்ள முடியும். இந்திய நாடு தனக்கென ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய போது தன்னை ஒரு மத சார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசாகத்தான் வரித்து கொண்டது. அரசியல் சட்டத்தின் பிரிவு 15 படி மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனிடமும் அரசு பாரபட்சம் காட்டாது என்பதே இந்த இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை. நமது அரசியல் நிர்ணய சட்டம் அதைத்தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுத்துள்ளது. இந்தியாவில் இந்த அடிப்படை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அல்லது மறக்கப்படுகிறதோ அங்கு இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் எழுந்து நிற்கும் என்பதை உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் 4 விழுமியங்கள்: சமூகத்தில் ஜனநாயகம், அதாவது சோசியல் டெமோக்ரஸி; அரசியலில் ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி; பொருளாதாரத்தில் ஜனநாயகம், எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி; வாழ்வியலின் நாகரிகத்தில் ஜனநாயகம். இதுதான் இன்று பிஜேபி கையில் எடுக்கக்கூடியது. வாழ்வியலின் நாகரிகத்தில் ஜனநாயகம். அவர்கள் எங்கு சென்றாலும் நாகரிகம், பண்பாடு என்று மக்களை பிரிவுபடுத்தி நம்மளை ஆளுமை செய்ய முற்படுகிறார்கள். அத்தகைய பாசிசத்தை நாம் எதிர்க்க வேண்டுமென்றால் வாழ்வியலின் நாகரிகத்தில் ஜனநாயகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அனைத்தும் நமது சமுதாயத்தின் இளைய தலைமுறைகள், அதாவது 15 வயது முதல் 45 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கல்வி அரங்கிலும் நம்முடைய தேர்ந்த அறிஞர்களை கொண்டு இந்த ஜனநாயக விழிப்புணர்வை ஒவ்வொரு கூட்டமாக, ஆயிரக்கணக்கான பேரெல்லாம் இல்லை, ஒரு 500 பேர்லாம் கிடையாது, 50 பேராகவே நாங்கள் நடத்துகிறோம். 50 பேர் 100 பேராகவே ஒவ்வொரு கூட்டமும் தமிழ்நாடு முழுவதும் நடத்த எத்தனித்து உள்ளோம். அது வருங்காலங்களில் கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் நடத்த உள்ளோம். அதற்காக தங்களுடைய அனைத்து உதவியும் எங்களுக்கு தேவை. இதனுடைய அடிப்படை என்பது உண்மையை கூறவும், உரிமையை நிலைநாட்டவும், வன்மையை தவிர்க்கவும், மக்களின் மனித வளத்தை பாதுகாக்கவும், ஏற்றத்தாழ்வுகளை அளிக்கவும், மக்களிடம் 140 கோடி மக்களுடைய இந்த இந்தியாவில் அநேகமாக இளைஞர்கள்தான் இன்று அதிகமாக உள்ளார். அவர்களுக்கு சோசியல் டெமோக்ரஸியும், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியும், எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியும், கல்ச்சரல் டெமோக்ரஸியும் அவர்கள் ஐஃபோனில் மட்டும் சென்றால் பத்தாது, அவர்களுடைய மனதிலும் அது செல்ல வேண்டும் என்றால் இந்திய டெமோக்ரஸி ரெடம்ஷன் மூமெண்ட் மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இந்தியாவில் வர வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி, அது மட்டுமல்லாமல், அதாவது மன்னனும் மாசற்ற கற்றோனுக்கும் உள்ள சீர்தூக்கி பார்த்தால் மன்னனை விட மாசற்ற கற்றவனே மிகச்சிறந்தவன் என்று இலக்கியம் கூறுகிறது. அதாவது மன்னவனுக்கு ஒரு பர்டிகுலர்
அந்த நாட்டில் மட்டும்தான் பெருமை. மாசற்ற கல்வி உடையவனுக்கு அவன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அத்தகைய கல்வி இந்த குருநானக் கல்லூரியின் இந்த அரங்கத்தை இன்று நமக்கு தருவதற்கு காரணமாக, இந்த கல்வி அறக்கட்டளைக்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகன் கலைஞர் அவர்கள். தான் முன்னால் ஆட்சியில் வந்திருக்கும் போது இந்த இடம் ஒரு காலத்தில் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததை கல்விக்கு அளித்து இந்த பெரும் கல்வி இயக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த முத்தமிழ் அறிஞரை இந்த ஐடிஆர்எம் இன்று நினைவு கூறுவதில் பெருமை அடைகிறது. இன்று ஏப்ரல் 13வது நாள், அதாவது பிபி மண்டல் 1980 அவர் மறைவானார். அந்த பிபி மண்டலை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இரண்டாம் தரமாக ஒதுக்கப்பட்ட ஓபிசி மக்களுக்கு விபி சிங் தலைமையில் ஆட்சி நடக்கும்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய உறுதுணையினால் ஓபிசி அவர்களுக்கு மண்டல் கமிஷனை ஏற்படுத்தி அதன் மூலம் ஓபிசிக்கு இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு வழங்கிய ஒரு பெருமை கலைஞருக்கே சாரும். அவருடைய ஆட்சி இன்று நடக்கிறது. அந்த ஆட்சி 2026 மீண்டும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தமிழகம் பாதுகாக்கப்படும். அப்படி தவறினால் இளைஞர்களை மறுபடியும் நோட் பண்ணி கொள்ளுங்கள், இந்த தமிழகத்தை இன்னும் 50 ஆண்டு காப்பாற்ற முடியாது. 50 ஆண்டு காத்து வைத்திருந்த தமிழகம் காக்கப்பட வேண்டுமென்றால் 2026 மீண்டும் இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஆள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஐடிஆர்எம் இந்த விழாவை உங்களுக்கு எங்களுடைய தலைவர் பேச இருக்கின்றார். அதற்காக இந்த விழாவின் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்த அருமை தோழர் ஈரா துரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.